சாப்பிடும். ஹலோ, நீ கக்கிட்ட, பாவத்தெல்லாம் வெளியே வந்துருச்சு. இனி நீ அதை திரும்பி பார்த்தினா நீ ஆட்டுக்குட்டி இல்ல. Sorry to tell you this, it is in my word. என் வேதத்தில் இருக்கு, நாய் தன் கக்கினதை சாப்பிடும். It eat what it vomits. நாங்க நாய் அல்ல, நாங்கள் பன்னியா இல்ல, நாங்க தெய்வ பிள்ளைகள். I am the child of God. My God is holy. என் ஆண்டவர் பரிசுத்தமான ஆண்டவர், என் ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர், என் ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவர், என் ஆண்டவர் தயவுள்ள ஆண்டவர். என் ஆண்டவருக்கு பாவம் பிடிக்காது, பாவம் பிடிக்காது, அவருக்கு பரிசுத்த பிடிக்கும். ஆமென், ஆமென். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை. இந்த பாடலை நான் சாட்சி கேள்விப்பட்டேன். வெஸ்லி அண்ணன் இந்த பாட்டு எழுதியிருக்கிறார். ஒரு காலேஜ்ல இந்த பாட்டு காம்படிஷன் இருந்ததாம், இந்து காலேஜ் காம்படிஷன் இருந்ததாம். அந்த காம்படிஷன்ல, சாரி, இட் வாஸ் a cultural day, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், காலேஜ் டே ஏதோ ஒரு டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மெயின் சிங்கரா 2 பேர் செலக்ட் பண்ணாங்களாம். ஒரு பிராமண பையன், ஒரு கிறிஸ்தவ பையன். அந்த ஸ்கூல், அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் வந்து சொன்னாரா, பாருப்பா, இன்னைக்கு காலேஜ் டே, சினிமா பாட்டு பாடக்கூடாது, எந்த பாட்டு பாடக்கூடாது, கடவுள் பேர் இல்லாமலே ஒரு டிவோஷன் சாங் நீ பாடணும். ஆனா கடவுள் பேரு வரக்கூடாது, இந்து கடவுள் பேர் வரக்கூடாது, முஸ்லிம் கடவுள் பேர் வரக்கூடாது, கிறிஸ்துவ கடவுள் பேர் வரக்கூடாது என்று கட்டளை கொடுத்தாங்களாம். கிறிஸ்துவ பையன் ஒத்துக்கினான், பிராமணன் பையனை ஒத்துக்கினான். அந்த நாள் வரும்போது பிராமணன் பையனுக்கு பயம் வந்து விட்டது, பாடல. கிறிஸ்துவ பையன் மட்டும் பாட வந்தான். எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே. இப்படி பாடினே இருக்கும் போது திடீர்னு கரஸ்பாண்டன்ட் ஓடி வராரு. ஏய், நிப்பாட்றா நிப்பாட்றா, பாட்டு நிப்பாட்றா. என்ன சார், உனக்கு நான் என்ன சொன்னேன்? கடவுள் பேர் வரக்கூடாதுன்னு சொன்னேனே, ஏன் இந்த கிறிஸ்துவ பாடல் பாடுங்க? சார், கடவுள் பேர் எங்க சார் வந்துச்சு? இதுல ஏசப்பா பேரே வரலையே. டேய் முட்டாளு, எனக்கு மாத்திரம்டா, இந்த உலகத்துக்கே தெரியும் உங்க ஏசப்பா தான் பரிசுத்தமான ஆண்டவரு. சத்தமா கை தட்டுங்களேமா. எனக்கு மாத்திரம் இல்லடா, நீ பரிசுத்தர்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அது ஏசப்பா மாத்திரம்தான், அது ஏசப்பா மாத்திரம்தான், எங்க அப்பா மாத்திரம்தான், எங்க ஜீசஸ் மாத்திரம்தான். Oh, we worship you. பரிசுத்தம் 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 பரிசுத்தம். மறந்துடாதீங்க. வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் சித்தி கூப்பிடும், மறுபடியும் கூப்பிடும். ஸ்டைலா வரும், மேக்கப் போட்டு அழகா தான் வரும், அசிங்கமா வராது. ஒளியின் தூதனாய் தான் வருவான், அசிங்கமா வராது தம்பி.
அழகா இன்னசென்ட்டா வரும், அழுதுக்குனே வரும். ஏமாந்துடாதீங்க. திரும்பி வரும், அந்நிய பாஷை பேசிக்கினே வருவான். உங்ககிட்ட எவனா ஒருத்தன் மைக்கேல் வரலாம், இல்ல நான்சி வரலாம், ரப்பா பப்பானே வரலாம். ஒட்டிக்காத, திரும்பி வரும், ராரான்னு வரும், வரும், திரும்பி வரும், திரும்பி வரும். பொறாமை வரும், செத்து போன பொறாமை திரும்பி வரும், செத்து போன இச்சை திரும்பி வரும், செத்து போன அத்தனை காரியங்களும் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கும். அதை தள்ளி விடுகிறது. கூட வீட்டுக்கு கொண்டு போறது உன் கையில தான் இருக்கு. பண்ணிய வீட்டுக்கு கொண்டு போயிடாதீங்க, நாத்தடிச்சிடும். பண்ணிய வீட்டுக்கு கொண்டு போகாதீங்க. ரோட்ல இருக்கிற சாணி ரோட்ல மிதிச்சிட்டீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்களா? சாணிய மிதிச்சீங்கன்னா வீட்டுக்கு அப்படியே போடுறீங்களா? கழுவிட்டு போயிடணும், அப்பதான் வீடு சுத்தமா இருக்கும். பக்கத்துல கைப்பிடிச்சு கழுவிட்டு போயிடு. ஆண்டு கழுவ வந்திருக்கிறாரு, சொல்லுங்க. கிளீன் பண்ண ஒருத்தர் வந்திருக்கிறாரு. உன் வீட ஓபன் பண்ணு. ஒருத்தன் எல்லா வீட்டுக்கும் கொசு மருந்து அடிக்க வந்தானா, ஃப்ரீயா அடிக்க வந்தானா. அம்மா ஃப்ரீயா அடிக்கிறேன். ஏன் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டாங்களா? ஒரு அம்மா மாத்திரம் ஓபனே பண்ண முடியலையா? என் வீடு ரொம்ப கிளீன், திமிரா பேசிட்டான். உனக்கு என்ன தெரியும் கொசு பத்தி? எனக்கு எல்லாம் கொசு பத்தி எனக்கு தெரியும். இவரு புதுசா வந்திருக்கிற கொசு பத்தி சொல்லு. சில பேர் அப்படிதான், இவன் எல்லாம் பேசுறான், எனக்கு எல்லாம் தெரியும், நான் 20 வருஷத்துக்கு பைபிள் காலேஜ் படிச்சு வந்துக்கிறேனே தெரியும். சில பேர் பேசுறது என்னால கேட்க முடிகிறது. கேட்கிறேன். இவன் என்ன புதுசா இந்த பாஸ்டர் ஏதோ சொல்லி கொண்டு வந்து நினைக்கிறப்பா. தெரிஞ்சு சில பேர் பேசுறீங்க, தெரிஞ்சு சில பேர் முறைக்கும் போது தெரியுது எனக்கு. இவன் என்னடா சினிமா பத்தி பேசுறான். கொசு மருந்து அடிக்க வந்து என்ன இந்த அம்மா சொல்லிச்சா, எனக்கு எல்லாம் கொசு தெரியும், என் வீட்டுல ஒரு கொசு இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே அமிச்சிச்சு. அம்மா மறுபடியும் யோசிச்சுக்கம்மா, எல்லாருக்கும் வியாதி வந்துங்குது, எல்லா வீட்டுல அடிச்சுட்டேன், ஃப்ரீயா அடிக்கிறேன், காசு வேணா, அடிச்சனா உன் வீடு சுத்தமா இருக்கா. போயிட்டான். நாளைக்கு வந்தான். தாண்டி போகும்போது மறுபடியும் அந்த அம்மா கூப்பிட்டாங்க, தம்பி கொஞ்சம் தயசு கொசு மருந்து அடிச்சு போயிடு. ஏமா? எங்க வீட்டுல என் பையனுக்கு டெங்கு ஃபீவர் வந்துக்குது அப்படின்னு. டெங்கு வந்துருச்சான், டெங்கு. அம்மா வியாதி வந்த பிறகு திருந்துறீங்களா, இல்ல அடிப்பட்ட பிறகு திருந்துறீங்களா, இல்ல அப்புறமா முன்னாடியே கிளீனிங் பண்ண ஒப்புடுவீங்களா? சொல்லுங்களேன். கிளீன் பண்ண ஒப்புடுத்துறீங்களா? பரவாயில்ல, அப்புறமா நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல லூஸ் மோஷன் ஆகும்போது அப்போட நோ ப்ராப்ளம். எப்படி உங்க வசதி தான். எப்படி தங்கச்சி? நாளைக்கு ஒருத்தர் ஏமாத்தி போயிட்டு, பாஸ்டர் என் இதயம் அப்பலாம் தம்பி எப்படி கொலவரிய பார்த்து நீங்களும் கொலவரியா சொறி வரியா அப்புறமா மாறிங்களா? இப்பயே ஏதாவது சொல்லுங்களேன். சொல்லுமா, சித்திய பார்த்து சுத்தி எடுத்து உன்னை அடி மண்டை ஒடிச்சு ஏதாவது ஆன பிறகு மாறியா? இப்பயே கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல. இங்கே பலிபீடத்துல ஒப்பு கொடுத்துடலாம். ஆமென். பலிபீடத்துல தூக்கி போடுங்க, அந்த கண்ட கசமாலங்களால நீங்க தூக்கி போடுங்க, அப்பா அக்னி இறங்கும், சுத்திகரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைக்கு மேல கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஒரு சினிமா கூட பார்க்காத ஒரே ஒரு தம்பி. உங்க பேர் என்ன தம்பி? அபிஜித்தா. அபிஜித் மட்டும்தான், அபிஜித் மட்டும்தான் தம்பி. உங்க பேரு பீட்டர். ஒரு பொண்ண கூட எட்டி பார்க்காத ஒரே ஒரு தம்பி, அது பீட்டர் மட்டும்தான். பீட்டர் தம்பி. உங்க பேரு நிர்ம. அடாடாடா. இன்டர்நெட்ல ஏமாச்சிருக்கிறீங்க நீங்க எல்லாரும். இன்டர்நெட்ல எந்த அசிங்கத்தை பார்க்காத ஒரே ஒரு தம்பி, அது நிர்மல் மட்டும்தான். நிர்மல் மட்டும்தான் தம்பி. உங்க பேரு? ஐயா உங்க பேரு? பேட் அடிக்க ஜெபக்குமார். என்ன அழகான பேரு. எந்த ராக் மியூசிக்கும் எம்டிவியை பார்த்து, ஏன்னா இந்த மியூசிஷியன்ஸ்க்கெல்லாம் பாருங்க, தப்பா நினைக்காதீங்க. நீங்க இல்ல பிரதர், நீங்க இல்ல, நான் உங்களை பத்தி பேச தப்பா நினைச்சாதீங்க. நாளைக்கு சரியா அடிக்காம போயிடாதீங்க பிரதர், பிளீஸ். உங்களை பத்தி பேசல. எனக்கு தெரிஞ்ச மியூசிஷியன் எங்க தெரியுமா யாரப்பா ஃபாலோ பண்ணுவாங்க? ஏசப்பா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. யாராவது லொட்டு லொஸ்க்கு
ஹாரிஸ் ஜெயராஜ் தெரியுமா? அவன் பாருங்க லூஸ் பையன், பேரு மாத்திரம் இவாஞ்சலிஸ்டான் தெரியலங்க அப்படின்னு சொல்றாங்க. பைத்தியக்கார தானே. அங்க போய் சினிமால உட்காந்துக்கிட்டு வசீகரான்னு உட்காந்துக்கிறான். கேட்டா கர்த்தர் கிருபை கொடுத்தா. இதெல்லாம் கிருபை, இதெல்லாம் கிருபையா? கர்த்தர் கிருபையை வீணாக்குறான் இல்லையா? அவங்கள பார்க்காதீங்க பிரதர். மியூசிஷியன் கிட்ட ஒரு பெரிய வீக்னஸ் இதுதான். டோன்ட் சே சினிமா அண்ட் லேர்ன். அப்பா கூட உட்காருங்க. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன் ஆர்டிஸ்ட் ஆர் இன்டு சினிமா. வை? மணி, அவ்வளவுதான். மணி அண்ட் ஹனி ரெண்டு தான். பெண்ணு பொண்ணு, இதுக்குதான் சினிமாக்குள்ள போறான். புரியுதா தம்பி? இப்ப ஏசப்பா அவங்கள பார்த்து பாடுறாருன்னா எப்படி இருக்கும்? ஒரு சினிமா கூட பார்க்காத ஒரே ஒரு தம்பி அபிஜித் மட்டும்தான், அபிஜித் மட்டும்தான். ஒரு பொண்ண கூட பார்க்காத ஒரே ஒரு தம்பி. தம்பிங்க கோவம் வருது. ஏன் பிரதர் எங்களை மாதிரி டார்கெட் பண்றீங்க? அந்த பக்கம் பொண்ணுங்களை வந்துட்டேன் 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 வந்துட்டேன். தங்கச்சி உங்க பேரு என்னமா? லீடியா. ஒரு டிவி சீரியல் கூட பார்க்காத ஒரே ஒரு தங்கச்சி அது லிடியா மட்டும்தான், லிடியா மட்டும்தான். ஒரு சீரியல் கூட பார்க்காத ஒரே ஒரு தங்கச்சி லிடியா மட்டும்தான். லிடி. தங்கச்சி உங்க பேரு சௌந்தர்யா. காமெடி டைமா இப்பதான் வந்துச்சு. என்னென்னவோ என்டர்டைன்மெண்ட் வந்துருச்சு. உங்களை ஜெபிக்க முடியாதபடி என்டர்டைன்மெண்ட் மேல என்டர்டைன்மெண்ட் விட்டுட்டான். ஒரு காமெடி டைம் கூட பார்க்காம இருக்கிற ஒரே ஒரு தங்கச்சி அது சௌந்தர்யா மட்டும்தான். திவ்யா. லவ் பண்ணாம இருக்கிற ஒரே ஒரு தங்கச்சி திவ்யா மட்டும்தான், திவ்யா மட்டும்தான். பீட்டர் மட்டும்தான், நிர்மல் மட்டும்தான், அபிஜித் மட்டும்தான், திவ்யா மட்டும்தான், சௌந்தர்யா மட்டும்தான், திவ்யா மட்டும்தான். அப்படின்னு ஏசப்பா பாடினா எவ்வளவு நல்லா இருக்குமா, எவ்வளோ அழகா இருக்கும். ஆண்டு யோப பார்த்து பாடுறாரு. சாத்தானே வாடாங்க லூசு பையன், என் மகன் யோப பாத்தியா? அந்த இடத்துல உன்னை போட்டுக்க. என் மகளை திவ்யாவை பாத்தியா? என் மக லிடியாவை பாத்தியா? என் பையன் பீட்டரை பாத்தியா என்று உன்னை குறித்து சாட்சி நான் சொல்லுவாரா? சொல்ல ஆசைப்படுறீங்களா? அவரு சொன்னா எப்படி இருக்கும்? ஒருவேளை ஏசப்பா பாடினா எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு சினிமா கூட, ஒரு லவ் கூட, ஒரு லவ் கூட பண்ணாத ஒரே ஒரு தம்பி பீட்டர் மட்டும்தான், பீட்டர் மட்டும்தான். அது சினிமாவை பார்க்காத ஒரே ஒரு தம்பி நிர்மல் மட்டும்தான், நிர்மல் மட்டும்தான். காமெடி டைம் பார்க்காத ஒரே ஒரு தங்கச்சி சௌந்தர்யா மட்டும்தான், சௌந்தர்யா மட்டும்தான். நம்ம சர்ச் பேர் என்ன? பிரைஸ் டவர். இப்ப பாருங்களேன், உங்களுக்கு ஒரு குஷியாவது பாருங்க. ஒரு குறை கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத. Come on people. ஒரே ஒரு சர்ச் பிரைஸ் டவர் தான், 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 பிரைஸ் டவர் தான். ஹalleluya. தலைக்கு மேல கட்டட்டுங்களே. ஆண்டவரே ஆசீர்வதிப்பாராக. Thank you, thank you for everybody. என் வார்த்தையை கேட்டு என் தமிழை புரிஞ்சுக்கின்னு நல்லா இல்ல தமிழுக்கும் நீங்க புரிஞ்ச மாதிரி சொல்ல கைத்தட்டு நீங்க பார்த்துட்டு அது கூட அதுக்கும் நன்றி. ஆண்டவரே ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்,